வாழக்கூடியும் 5 பெண்களும். ஆமாப்பா, எனக்கு எல்லா வகையிலயும் ரைட்ஸ் இருக்கு. குழந்தைய கொடுத்துருங்க, பணத்தை எடுத்துக்கோங்க. டேய், சொன்னா கேட்க மாட்டே நீ. நிறுத்துங்க. இங்க பாருங்க, இவரே உங்க புள்ள மட்டும் இல்ல, எனக்கு புருஷனும் கூட. இவர் மேல கைய வச்சா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இவரை கொல்ல பாக்குறீங்கன்னு போலீஸ்ல புகார் தருவேன். என்ன மாமா பாத்துட்டு நிக்கிறீங்க? பணத்தை கொடுத்து பாசத்தை விலைக்கு வாங்க நினைக்கிற இவங்க 2 பேரையும் நேரம் வெட்டி போட்டுக்க வேண்டாமா? ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க? இங்க பாரு திலகா, உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேணாம். கோர்ட்டுக்கு போனா குழந்தை எங்க கைக்கு தான் வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த பணம் கூட கிடைக்காம போயிடும். நீயா புள்ளைய கொடுத்தா உனக்கு லாபம், இல்லன்னா பிச்சை பிச்சை எடுப்ப. யாரு யாரு? நான் பிச்சை எடுப்பனா? அம்மா அப்பா அண்ணன் பெத்த பிள்ளை அத்தை மாமனார்னு இவ்வளவு பேர் கூட இருக்கிற நான் ஏண்டி பிச்சை எடுக்கணும்? நான் பிச்சை கேட்கிறவ இல்லடி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிச்சை போடுறவ. உன் கழுத்துல தொங்குற தாலி, உன் நெத்தில வச்சிருக்கிற குங்குமம், உன் தலையில வச்சிருக்கிற பூவு, இது எல்லாமே நான் போட்ட பிச்சை. நான் சொல்றது உன் மானங்கெட்ட மரமண்டைக்கு புரியுதா இல்லையா? இந்த தங்கதுரைய நான் உனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்றேன். ஒழுக்க கிட்ட இந்த கொலைக்கார கூட வாழ்றதை விட தனியாவே வாழ்ந்துடலான்னு தான் நான் என் கைப்பட எழுதி கொடுத்தேன். இது போதாதுன்னு என்னை விடாம விரட்டி விரட்டி குழந்தை வேற பிரிக்க பாக்குறீங்களா? உங்கள குழந்தை ராஸ்கல் குறவலையா அறுத்துடுவேன். என் உயிருக்கு சமமானது என் புள்ள. 2 பேருமா சேர்ந்து பணத்தை கொடுத்து என் உயிரை பிரிக்க பாக்குறீங்களா? உன் கழுத்தை அறுத்தா அவன் கழுத்துல தொங்குற தாலி தானா அறுந்துரும். அறுக்கவா? யாரு இவளா? இவளா அவன் செத்த தாலி அறுத்து போடுவா? தங்கதுரை செத்தா அவன் கட்டின தாலியோட எவனாவது தர்மதுரை அவன் கூட கொடுத்துட நடத்துவா. வேணாத்த, இந்த மாதிரி பச்சையா பேசாதீங்க. ஏய், அத்தை அத்தைன்னா அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். உனக்கு அத்தையா மாறி என்னையும் கேடு கெட்டவ லிஸ்ட்ல சேர சொல்றியா? ஏய் திலகா, முதல்ல இவ கழுத்த அருடி. அரு. என்னடி, என் மாமியார் சொன்ன வார்த்தையை செய்யட்டுமா? செய்யட்டுமா? என்ன சொன்ன? உங்ககிட்ட வளர்ந்தா குழந்தை நல்லா வளருமா? உங்ககிட்ட வளர்ந்தா என் புள்ள நல்லா வளருமே தவிர நல்லவனா வளராது. கேவலமா வளரும், கெட்டவனா வளரும், கேடு கெட்டவனா வளரும், கொலைக்காரனா வளரும். நான் என் பிள்ளைய நல்லவனா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா அவன் மனுஷனா வளரணும், வாழணும்னு நினைக்கிறேன். நீயும் அவனும் மனுஷ ஜென்மமே இல்ல. நீங்க 2 பேரும் தனியா வாழ்ந்து தப்பா வாழ்ந்து அனாதையா தான் சாகணும். உங்க 2 பேருக்கு அடுத்த தலைமுறையே கிடையாது. ஆமா, நீ இவனுக்கு தாரமாகலாம், ஆனா எந்த கட்டத்திலையும் தாயாக முடியாது. மறந்து போச்சா உனக்கு? உன்னால ஒரு குழந்தைய பெத்துக்க கூட முடியாது. ஏண்டி, நீ குழந்தைய பெத்துக்க வக்கு இல்லாதவ, வழி இல்லாதவ. அதுக்கு வகை இல்லாதவங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியாதா என்ன? நீ நச்சு மரம், அதனால பிற்காலத்துல பழுக்கவே கூடாது. நீ விஷ ஜந்து, அதனாலதான் உனக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்னு கடவுள் உனக்கு எப்பவோ தண்டனைய கொடுத்துட்டாரு. போடி போ, முறைக்காம போடி. கோர்ட்டுக்கு போறியா? உங்களை கொன்னுட்டு கோர்ட்டுக்கு நான் போகட்டுமா? போடி. டேய் புறம்போக்கு, இந்த பாவத்தை எதுக்குடா எங்க வச்சுட்டு போற? இதே எடுத்துட்டு போ.
வேண்டிய வாழ்க்கையை எவ்வளவு ஒருத்தி வாழறா அத பார்த்தாலே என் வயிறு எரியுது. நீ கொஞ்சம் மனச மாத்திக்கிட்டு அவளை துரத்திட்டு அவன் கூட வாழ சொல்றியா? சான்ஸே இல்ல. முடிஞ்சது முடிஞ்சதுதான். அறுத்து போட்ட தாலியா அறுத்து போட்டதுதான். என் கழுத்துல எந்த தாலியை திரும்ப ஏறவே ஏறாது. உன்னால ஒரு குழந்தைய பெத்துக்க கூட முடியாது. நீ குழந்தைய பெத்துக்க பக்கு இல்லாதவ, வழி இல்லாதவ. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்கும்னு தான் நான் போக வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாரு காஞ்சனா, திலகா பேசுனதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. அதையே நினைச்சிட்டு இருந்தா ஓ நிம்மதி ஏன் நிம்மதி ரெண்டு பேர் நிம்மதி சேர்ந்தப்பல கெட்டு போகும். அந்த திலகா ரொம்ப கொழுப்பெடுத்தவ. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கூலிக்கு ஆள வச்சாவது கொன்னு போட்டலான்னு கோவமா வருது. சொல்லாதீங்க, செய்யுங்க. நான் சொல்றது புரியுதா? சொன்னதோட நிக்காம செய்யுங்கன்னு சொல்றேன். கொலை வரைக்கும் போகணுமா? அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தது? அது ஏதோ ஆத்திரத்துல வந்த வார்த்தை காஞ்சனா. ஆத்திரத்துல வந்த வார்த்தைய உடனே அமலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றேன். என்ன முன்னாள் மனைவிங்கிற பச்சாதாபமா, இல்ல என்னைக்காவது திரும்ப வரமாட்டாளாங்கிற ஏக்கமா? சொல்லு மாமா, என்ன காரணம்? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. வீடு சொத்து காலேஜ்னு இப்பதான் ஒரு கௌரவமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கொலை கோர்ட்டு கேஸ்னு போகணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சார், நீங்க இதுக்கு முன்னால கொலை கோர்ட்டு கேஸ்னு போனதே இல்ல? நீலாவதி சத்தம் போட்டத, உங்க கையால செத்து போனத கண்ணால பார்த்தவ இந்த காஞ்சனா. ஐயோ காஞ்சனா, அத நான் இல்லைன்னு சொல்லல. நாம ஊரறிய உலகறிய புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கிறோம். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோமே. எதுக்கு திரும்ப உயிரை கொல்ற வேலை? சரி, திலகா சாவுக்கு சொந்தமாக வேண்டாம், நான் ஒரு குழந்தைக்கு சொந்தமாகணும். அதுக்கு என்ன வழி சொல்லு மாமா. நான் ஒரு குழந்தைக்கு சொந்தமாகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன காஞ்சனா தெரிஞ்சு இந்த மாதிரி கேக்குற? உனக்குதான். ஆமா, எனக்கு குழந்தை பொறுக்கவே பொறுக்காதுன்னு எவ்வளவு ஒரு டாக்டர் எப்பவோ சொன்னா. அது அப்படியே நம்ம நம்பிட்டு இருக்கணுமா? கேட்டீங்கல்ல, என்ன குழந்தை பெத்துக்க முடியாதவனு அந்த திலகா எவ்வளவு கேவலமா பேசலான்னு கேட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், என் கைக்கு ஒரு குழந்தை வரணும், அதுவும் உங்க குழந்தையா இருக்கணும். ஆமா, அந்த திலகா ரொம்ப பேசிட்டா மாமா, ரொம்ப பேசிட்டா. உங்களால ஒரு குழந்தை பெத்தெடுத்து அவ முகத்துல நான் கரிய பூசணும். ஆமா, நான் கரிய பூசணும். இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுலாம் நடக்கிற விஷயமா? நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் முட்டாள்தனமா பேசுறா? பைத்தியக்காரி. ஆமா, நான் பைத்தியக்காரி தான். அதானே உங்க கற்பனை, உங்க கணக்கு. ஐயோ காஞ்சனா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லன்னு உங்க உதடு தான் சொல்லுது. ஆனா அதான் உண்மைன்னு என் மனசு சொல்லுது. நீங்க எனக்கு சொந்தமானது எனக்கு பெருசு இல்ல. உங்களால நான் ஒரு குழந்தைக்கு சொந்தமாகணும். ஆமா, உங்களால நான் ஒரு குழந்தைக்கு சொந்தமாகணும்.
பாயசம். அதுவும் நானே பார்த்து பார்த்து செஞ்ச பால் பாயசம். நல்ல இனிப்பா இருக்கணும்னு லிமிட்டை தாண்டி சர்க்கரைய போட்டு செஞ்ச அன்லிமிட்டெட் பால் பாயசம். எடுத்துக்கோ கௌரி, உனக்கு தான். என் மகன் உங்ககிட்ட கேட்டிருக்கிற டிவோர்ஸ் கேஸ் குடும்ப கோர்ட்ல இன்னைக்கு வருது. அந்த கசப்பு ஜீரணம் ஆகணும்னா உனக்கு இந்த ஸ்வீட் தேவையில்லையா? என்னதான் நீ என் எதிரியா இருந்தாலும் ஏன் ஃபார்முலா பகைவனுக்கும் அருள்வாய் நன் நெஞ்சேதான். சோ ஸ்வீட் எடுத்துக்கோ. கோர்ட்ல உன் விவாகரத்தை கொண்டாடிக்கோ. இந்த நாளை நீ எப்படி பாக்குறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் மட்டும் இந்த நாளை தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி ஒரு பண்டிகை நாளா தான் பாக்குறேன். ஆமா, என் மகனை மெல்ல மெல்லமா நகர்த்தி ரொம்ப சாமர்த்தியமா கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். எஸ், அவன் மனசுல நீ உருவாக்கி வச்சிருந்த காதல் கோட்டைய அன்பான பாம வச்சு பீஸ் பீஸா உடைச்சிட்டேன். என் கெரியர்ல நான் எவ்வளவோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப உன் வாழ்க்கை வழக்கா கோர்ட்டுக்கு போதே, அது தாண்டி எனக்கு ரொம்ப தித்திப்ப தருது. அதனாலதான் இந்த ஸ்வீட் பால் பாயசத்தை நானே உனக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ளீஸ் எனக்காக எடுத்துக்கடி செல்லும். ஒரு அரேபியன் குதிரை மாதிரி நல்ல கம்பீரமா டங்கு டங்கு டங்குன்னு கோர்ட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த. இப்போ அன்ஃபிட் வைஃபா ஆக போற. அங்க என் மகன் இந்த கௌரி சரியில்லை, இவ கூட வாழற வாழ்க்கை நரகமா இருக்கு, தினம் தினம் நான் சித்திரவதை படுறேன், இவகிட்டேந்து என்னை காப்பாத்துங்கன்னு என் மகன் உன் மேல வண்டி வண்டியா புகார் சொல்ல போறான். பாவம், நீ தலை நிமிர்ந்து நின்ன இடத்துல கூனி குறுகி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க போற. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், உன் கண்ணு ரெண்டும் கலங்காம அப்படியே கம்பீரமா இருக்கு. உன் மனசுல என்ன? மனதில் உறுதி வேண்டும் சுஹாசினின்னு நினைப்பா? இல்ல மறுபடியும் படத்துல வர ரேவதின்னு நினைப்பா? சரி, நீ எதுவா வேணா இருந்துட்டு போ. ஆனா நான் என் பக்கம் ஹாப்பியா இருக்க போறேன். அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஓகே? சக்கரை போட்டு பால் எடுத்துட்டு வா. த்ரிஷா எழுந்துருவா, நல்லா கொஞ்சம் ஆத்தி எடுத்துட்டு வா. நீ போய் எடுத்துட்டு வர. என்ன சங்கரி, வெக்கமா? நேத்து நைட்டு நடந்தது என்ன உலக அதிசயமா? எல்லாருக்கும் கல்யாணம் நடந்ததும் நடக்கிற விஷயம் தானே. மணி இப்ப என்னன்னு தெரியுமா? 9:45. சாரிக்கா. பைத்தியக்காரி, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுந்து வந்தேன்னு கேட்டேன். அக்கா,
உள்ள புள்ள அழுதுட்டு இருக்கு, அத பார்க்காம இங்க நின்னு இவ கூட என்ன பேச்சு? அவ பசியில எழுதிட்டு இருக்காடா. நான் பாலை கொடுத்துட்டு வரேன். சொல்லுங்கக்கா, நான் இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? இன்னைக்கே கிச்சனுக்குள்ள வந்து நெருப்புல வந்து வேக்காடாக வேண்டாம். முதல்ல சந்தோஷமா இரு. ஆமா சங்கரி, ஹனிமூன் எங்க? கோவாவா ஊட்டியா? தெரியலக்கா, அத உங்க தம்பி தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இங்கே இருக்கலாம். இவன் ஒருத்தன் சாகுற வரைக்கும் நம்ம இங்கதான்டா இருக்க போறோம். கல்யாணம் ஆன புதுசுல தனியா போறதும் சந்தோஷமா இருக்கிறதும் சகஜமான ஒண்ணுதானே. கையில காசு பணம் இல்லைன்னா சொல்லு, சங்கரியோட அம்மாவை பார்த்து பணம் காசை வாங்கி ஜாலியா ஹனிமூன் அனுப்பி வைக்கிறேன். ஏமா நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? அட, இந்த வார்த்தைய நான் சொல்லலடா, சங்கரியோட அம்மா, என் சம்மந்தி அன்னக்குடி அம்மாவே சொன்னாங்க. அவங்க பெரிய மனுஷியா பெருந்தன்மையா அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. மா, சங்கரி என்ன நம்பி வந்திருக்கா. நான் வாழ்நாள் முழுக்க அவளை கண் கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில மொத்த குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா. அவ நல்லா வாழ, சந்தோஷமா வாழ, அவளுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பன ஒழிய யார்கிட்டயும் போய் கையேந்த மாட்டேன். இப்போ அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னு இவ்ளோ கோவமா பேசுறீங்க? அவங்க உதவி கேட்கலான்னு சொன்னது எங்க அம்மா கிட்ட தானே? ஐயோ சங்கரிமா, உங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா உங்க பொண்ணுக்காக பணத்தை கொடுங்கன்னு கேக்குறதா தப்பு. லவ் பண்ணப்ப சொன்னதையே நான் இப்பவும் சொல்றேன். உனக்காக எதை வேணாலும் இழப்பேன், ஆனா எதுக்காகவும் உன்னை இழக்க மாட்டேன். ஓகே? நம்ம தம்பி தேனா பேசி ஐசா உருக்குறானே அவளை. இப்ப என்ன சொல்ல வர? ஹனிமூன் வேணவே வேணாமா? வேண்டவே வேண்டாம். சங்கரி என்னை தேடி வந்த பின்னால நான் தனியா ஒரு சந்தோஷத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. சங்கரி தான் என் சந்தோஷமே. முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அந்த வேலையில நான் தினமா கால் ஊனணும், நல்ல பேர் எடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். என்னை நம்பி வந்த என் சங்கரிமாவை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும். என்னை கெட்டவனா பார்த்த, கேவலமா பார்த்த இவ அப்பா முன்னால நான் கம்பீரமா நிக்கணுமா? இதுதான் இப்ப என் கவனத்துல இருக்கிற சிந்தனை. இதுல ஹனிமூன்லாம் இல்லம்மா. சங்கரிமா, முதல்ல நான் ஒரு நல்ல வேலையை எட்டி பிடிக்கணும். நீ வந்த பின்னாடி எனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அது கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்க. நேத்து நைட்டு நீங்க சொன்னீங்களே பாண்டியம்மா சொத்துல உனக்கும் பங்கு இருக்குமேன்னு. நான் வேணும்னா அந்த சொத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை கேட்க போறியா? சொல்லு சங்கரிமா, அந்த சொத்துல அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை கேட்க போறியா? ஆமாங்க. அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? எல்லாமே தப்புதான். நீ இந்த மாதிரி கேட்டா நான் என்னமோ சொத்துக்காக உன்னை லவ் பண்ண மாதிரி ஆயிடாதா? நான் சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி ஆகாதா? சங்கரிமா, நான் சம்பாதிச்சு உன்னை பெரிய சொத்துக்காரியா மாத்துவனே தவிர உன் பக்கத்துல இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். அப்பா முடியலம்மா. இல்லடா தம்பி, கிச்சன்ல வேலை முடியல, அததான் சொல்லிட்டு இருந்தேன். வரேன். சரி சங்கரிமா, இனிமே இந்த மாதிரி சிலியா பேசாத, சரியா? நான் வேலை தேடி போறேன். ஆமா, நான் வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மாவை பார்க்கணும், இவ்வளவு தானே? அதுக்கே இவ்வளவு தயக்கம்? போற வழியில உன்னை உன் அம்மா வீடு இருக்கிற தெருவுல டிராப் பண்ணிட்டு போறேன். பொறுமையா பார்த்து பேசிட்டு அப்புறமா நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்து சேரு. நல்லா இருக்கடா நீ சொல்றது. கல்யாணம் ஆகி முதல்ல மாமியார் வீட்டுக்கு போறப்ப கைய கோத்துக்கிட்டு ஜோடியா போகாம தனியாவா கொண்டு இறக்கி விட போறேன்? ஏமா, உனக்கு என்ன புத்தி கிட்ட போச்சா? அந்த வீட்டுல நமக்கு சாதகமா இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு தான். மத்தவங்க எல்லாம் என் மேல கொதிப்பா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் அவங்க எதிரில் போய் நின்னா வீண் தகராறு தான் வரும். போகக்கூடாது, அதோட விட்டுற. சரிங்க, நீங்க ஒன்றும் வர வேணாம். என்னை தெருவில் இறக்கி விட்டு போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னடா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுற? இது வெறும் ஆரம்பம்தாம்மா. சங்கரி கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் பெரிய பெரிய ஆட்டமெல்லாம் ஆட போறேன். நல்லவனா இருந்தா வெறும் 4 நாள் எட்டினாதான் கிடைக்கும். என்ன மாதிரி நடிக்கிறவனா இருந்தாதான் கோடியா சம்பாதிக்க முடியுமா? சங்கரி, அன்னக்குடி, இந்த 2 பேரையும் வச்சு அந்த பாண்டியம்மாவோட மொத்த சொத்தையும் நான் சுருட்டி காட்டுறேன்.